ஃபஸ்ட்டு ஜனவரி 2011 வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க மெஷினரி 5000க்கு. ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து ருபீஸு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கொடுத்துட்டாங்க. 5000க்கு வாங்குறாங்க யூஎஸ்எல் வந்து. அப்போ ரேட்டு 60 ருபீஸ் இருக்குது. 31st 11 அன்னைக்கு 65 ரூபாய் மாறுது. பேமெண்ட் ஓவர்சீஸ் சப்ளைஸ் டன் ஆன் மார்ச் 2022 தான் வாங்குறீங்க. அப்போ அவருக்கு 67 ரூபாய் மாறுது. இந்த ஃபேர் வேல்யூ வந்து 5500 ரூபாய் மாறிடுச்சு மெஷினரி வேல்யூ. இந்த மெஷினரி வந்து அவங்க என்ன ஃபார்மேட் பண்ணுறாங்க, ரீவல்யூஷன் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெப்ரிசியேஷன் வந்து கொடுக்கல, அதை பற்றி சொல்லலை. ஆனால் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 30% சொல்கிறாங்க. நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட சொல்கிறாங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரி ஏ புக்கில் நம்ம போடும்போது ஏ பர்ச்சேஸ் வந்து, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டா டு ட்ரேடு பேயபிள்ஸ் 5000 இன்ட்டு 60 3 லட்ச ரூபாய். அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே ஆன்சர் பார்க்கலாம். இந்த 3 lakh is the answer. Yes. Then 31st 3 2021 ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ட்ரி போட்டாச்சு. 31st 3 மார்ச் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு பேயபிள் எவ்வளோ ஆச்சு, 65 ரூபாயே மாறிடுச்சு. அப்போ 65 இன்ட்டு 5000 3,25,000. ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ தராமல் இருந்துச்சு, 3 lakh தராமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் 25,000 தரீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபாரின் ரிசீவபிள் பேயபிள் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லாஸ். அப்போ லாஸ் இஸ், இந்த லாஸ்ன்றதுல எஃப்சிஆர் லாஸ் போட்டோம், ஃபாரின் டிரான்ஸ்லேஷன் ரிசர்வ். டூ யாருக்கு தரணும், அந்த ட்ரேடு பேயபிள்ஸ் தான் நீங்கள் தரணும். அப்போ இந்த 25,000 நான் சொன்னது கரெக்ட். இப்போ மெஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னு பார்த்தா, ஏன்னா 5500 ரூபாய் ஆயிடுச்சு ரீவல்யூஷன் பண்ணி. அந்த 31/3/2011 அந்த வேல்யூ என்னவாயிடுச்சு, 5500 ஆயிடுச்சு. அப்போ 5000 என்னவா மாறி இருக்குது, 5500 மாறி. அப்போ 5000 5500 மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மிஷின் மூலமாக எவ்வளோ கிடைச்சிருக்குது, 500 ருபீஸ். மெஷின் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. அப்போ மெஷின் இன்க்ரீஸ் ஆனால் ரீவல்யூஷன் சர்ப்ளஸ். அப்போ மெஷினரி அக்கௌண்ட் எட்டா டு ரீவல்யூஷன் சர்ப்ளஸ் ஹவு மச். அப்போ நல்லா கவனிச்சணும். இப்போ எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணும். என்னங்க, நான் திரும்ப சொல்லிக்கிறேன், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் எவ்வளோக்கு நீங்கள் வாங்கினீங்க, 60 ருபீஸ் இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்க. அப்போ அதுதான் வரணும் 30,000 ரூபாய். திருப்பி மெஷினரி ரீவல்யூஷன் பண்ணுறாங்க, 27,500 வந்துருக்கு. என்னங்க சார் திருப்பி 27,500னா, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டு. இந்த 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அது வந்து 5 ரூபாய். அதாவது 60 ரூபாயிலேருந்து எவ்வளோ மாறிடுச்சு, 5 ரூபாய் மாறிடுச்சு. அப்போ 2500 ரூபாய். அப்போ 5500 ரூபாய்க்கு 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைவா. அப்போ 5500 ரூபாய் இன்ட்டு 5 ரூபாய் போட்டு பாருங்க. ஸோ both time increase தான். First one is revaluation surplus, second one is remeasured surplus. அப்போ first to be considered as a revaluation, ரெண்டாவது வந்து exchange. பட் both கான்செப்ட்லேயும் என்னதான் இன்க்ரீஸ் ஆகுது, அசட்டோட வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகுது. சரி டேக்ஸ் இருக்குதே. சரி இந்த ரீவல்யூஷன் சர்ப்ளஸ்ல டிடிஎல் எப்படி வந்துச்சு கேள்வி. டிடிஎல் உங்களுக்கு வரணுமே, எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் the concept is very 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 easy. டிடிஎல் வராமல் எப்படி, எனக்கு அந்த டிடிஎல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஏன்னா அது இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் அப்படிதான் வரும். சார் 17,250 ரூபா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ 30% of the total increment. ஸோ டோட்டல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, 30 + 57,500 ரூபா. சொல்லுங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க. டோட்டல் இன்க்ரிமெண்ட்டு 30,000 ரூபா ப்ளஸ் 27,500. இது மேலே 30% போட்டு பாருங்க வரும். இந்த இன்க்ரிமெண்டல் மேலே அசட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்போ டிடிஎல் வரும்ல. உங்களுக்கு கெயின் தானே, ஒரு கெயினுக்கு லைபிலிட்டி கட்டணும்ல.
இப்போ டீட்டெயில் வரணும்ல அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ டீட்டெயில் ஹேஸ் அரேஞ்ச். சார் அப்போ டீட்டெயில் ஒன்றுமே எனக்கு புரியல சார் அப்படின்னா, நம்ம டீட்டெயிலுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். பட் இவன் அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம் எனக்கு தெரியல உங்கள் ஆன்சரில். சரி, டீட்டெயில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கரண்ட் அதாவது கேரிங் அமௌண்ட் அண்டு டேக்ஸ் பேஸ் whichever is ஹையர்னு பார்க்குறோம். அப்போ டேக்ஸ் பேஸ் ஆல்வேஸ் எவ்வளோ தான் இருக்குது, 3 lakh தான் இருக்குது. என்னங்க டேக்ஸ் பேஸ் எவ்வளோ தான், 3 lakh. டேக்ஸ் பேஸ் கேரிங் அமௌண்ட் தான் இப்போ என்ன மாறிடுச்சு, 3 லட்சத்திலிருந்து 3,57,500 மாறிடுச்சு. சரி, அப்போ 57,500 என்னவா இருக்குது, குறைஞ்சிச்சு. டேக்ஸ் பேஸ் விட கேரிங் அமௌண்ட்டு, அதாவது டேக்ஸ் பேஸ் விட கேரிங் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ டேக்ஸ் பேஸ் ஈக்குவலைஸ் பண்ணா, அப்போ டேக்ஸ் பேஸ் ஈக்குவல் குறைக்கணும். அப்போ 57,000 குறைச்சா அசட் வேல்யூ குறைச்சா லைபிலிட்டி. ஸோ தட்ஸ் வை 17,000 இருக்குது. 30% போட்டால் 17,750. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி கான்செப்ட். இப்போ 31/3/2011 வரைக்கும் தான் நான் போட்டிருக்கிறேன், நான் 12 போடலை. அப்போ 31/3/2012 போடும் பொழுது அப்பையும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால், மெஷினரி வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதா, எஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 67. எவ்வளோங்க, 67. சரி, என்ன பண்ணுறீங்க நீங்கள் 67 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சுருக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த மெஷினை நீங்கள் விற்றுருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா, the fair value of machine remain unchanged for the year ended 31st March 2012. So it was remain unchanged. அப்போ 2012 அது ரெண்டாயிரம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. அப்போ மிஷினை நீங்கள் வித்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ கணக்கில் வந்து அப்படி சொல்லவே இல்லை, பர்ச்சேஸ் மிஷினரி தான் போட்டுக்கிறான். என்னங்க, பர்ச்சேஸ்டு மிஷினரி தான், நீங்கள் விற்றதை பற்றினா அவன் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆனால் நீங்கள் பேமெண்ட் எப்போ கொடுத்துக்கிறீங்க வேணா சொல்கிறான், 31/3/2012 நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ பேமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்த்தா எஸ் யூ ஹேவ் பெய்டு அப்படின்றது எங்கே கொடுத்துருக்குறீங்க, இந்த சம்பளம் சொல்லியிருக்கிறீங்க பாருங்க. தட் இஸ் ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்ல சொல்கிறீங்க, the payment to overseas suppliers done 67 on 31/3/2012. அப்போ நீங்கள் பேமெண்ட்டு கொடுக்குறீங்க யாருக்கு, அவருக்கு. அப்போ பேமெண்ட்டு கொடுத்துட்டீங்க, அதே மாதிரி ரிமைன் அன்சேஞ்சடாக இருக்குது. எது ரிமைன் அன்சேஞ்சடாக இருக்குது, அந்த அசட்டோட வேல்யூ ரிமைன் அன்சேஞ்சு. ஸோ இவனுக்கு பணம் தரீங்களா, 3,35,000 எப்படி தரீங்கன்னா 67 நீங்கள் பணம் தரணும். ஆக்சுவலாக 5,000 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்க. இப்போ இந்த 5,000க்கு 67 போட்டால் 3,35,000 பணம் தரணும். ஆனால் முன்னாள் நம்ம 31/3/2021 அன்னைக்கு நம்ம எடுத்து வச்சது வந்து 3,25,000 தான். பட் இந்த வருஷம் எனக்கு ஒரு லாஸ் ஏற்படுது. எவ்வளவு, ஒரு 10,000 லாஸ். அப்போ இந்த வருஷம் 10,000 லாஸை ரெகனைஸ் பண்ணிடுங்க. மெஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா பார்த்தா எஸ், இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆயிடுச்சு, ரிமைன் அன்சேஞ்சு. பட் இந்த வேல்யூ 65லேருந்து என்ன ஆயிடுச்சு, 67 ஆச்சு. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்டூ 5,500. ஸோ 11,000. அப்போ மெஷினரி வேல்யூ 11,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரீபிளேஷன் சர்ப்ளஸ் இதுக்கு 30% நம்ம போட்டாகணும். அதே தான் டிடிஎல் வரும். ஸோ 3,300. ஸோ இந்த கான்செப்ட் போட்டால் உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் வெரி 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 ஈஸி சம், but you must understood the concept very clearly. So that's all. Example number 4.